டயபெட்டிக் wound ஆர் நான் ஹீலிங் அல்சரில் முக்கியமான ஒரு கொஷின் இருக்கும் எல்லாருக்கும். சார், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து 1 மாதத்துலேயே சரியாயிடுச்சு, எனக்கே சார் 5 மாதம் ஆகுது, எனக்கே இவ்வளோ லேட்டாக ஆகுது அப்படின்றது எல்லா அந்த கேள்விகள் வந்து பேஷண்ட் வைக்கிற முக்கியமான கேள்வி. இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்குமே புண்ணு ஆறுறது வந்து வேரி ஆகும். ஏன்னா அவங்களோட வேலை நிமித்தமாக என்ன லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கு நிற்கிற மாதிரி வேலை இருக்கா, கால் தொங்க போடுற மாதிரி வேலை இருக்கா, இதெல்லாம் வச்சு தான் டிசைட் ஆகும். ப்ளஸ் அவங்களோட சுகரோட லெவல் எப்படி இருக்குது, சுகர் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கா அன்கண்ட்ரோல்டாக இருக்கா அப்படின்ற லெவலை வச்சு தான் அது டிசைட் ஆகும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து அவங்க எவ்வளோ சென்சியராக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட், இப்போ எங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தா வாரம் 2 நாள் தான் வரணும், அவங்க அது கரெக்டாக 2 நாள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு பத்தியம் ஃபாலோ பண்ணுற மாதிரிங்க, ஒரு நோய் வந்தால் பத்தியம் பண்ணுறோன்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி இவங்க சின்சியராக பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். புண்ணு ஆறுறது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் வேரி ஆகும். அது சோல்லி டிபெண்ட் ஆன் தி பேஷண்ட் தான், டாக்டர் கிடையாது. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கான்செப்ட்டுக்கு வந்து ஃபார்முலேஷன் தான். A+B² ஃபார்முலா யாருக்காகவும் மாறாதுங்க. அது ஸ்லோ லேர்னர்னா அது கொஞ்சம் லேட்டாக எடுக்கும், ஃபாஸ்ட் லேர்னராக இருந்தால் ஃபாஸ்ட்டாக எடுக்கும். அப்போ அந்த பேஷண்ட்டோட புரிதலும் அந்த பேஷண்ட் எவ்வளோ மெனக்கிடுறாங்கன்றது வச்சு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே டிசைட் ஆகும். ஸோ புண்ணு ஆறுறதுக்கு பேஷண்ட் தான் ரெஸ்பான்சிபிள், ட்ரீட்மெண்ட் வந்து 10 to 20% தான். ஸோ இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் வீடியோ பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.